அடிச்சது பாரு விசிலுன்னு குக்கர் விசில் அடிச்சிருக்கு. அடிச்சா வீடே கஞ்சா வாட கும்முன்னு. என்னப்பான்னு போய் குக்கரை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள 400 கிராம் கஞ்சா இருக்கு பாக்கெட்டு கஞ்சா. போலீஸ் வந்து தம் கஞ்சா வாங்கிட்டது. இங்க ஒருத்தர் வளர்த்துட்டு நான் சாமி கும்பிட வச்சிருக்கேன்னு சொல்லி ஆர்கியூ எல்லாம் பண்ணாரு. விழுப்புரத்துல ஒருத்தர் மொட்டை மாடி ஃபுல்லா கஞ்சா வளர்த்து வச்சிருந்தாரு. அனைவருக்கும் வணக்கம். கேரளா திருச்சூர்ல பீனேஷ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போலீஸ் போகுது, ஸ்பெஷல் டீமு. என்னன்னா கஞ்சா அவர் வச்சிருக்காரு, சேல்ஸ் பண்றாரு, ப்ளஸ் கன்சியூம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் தகவல் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ல போலீஸ் உள்ள போறாங்க. அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போலீஸ் உள்ள போட்டாங்க. போலீஸ் உள்ள புகுந்து வீடை தலைகீழ புரட்டி போடுறாங்க. 1 கிராம் கஞ்சா இல்லை, 1 கிராம் கஞ்சா அவர் வீட்டில் இல்லை. அப்போ பீனேஷ் சொல்லியிருக்காரு, சார் தான் அநியாயமாக வந்து இந்த மாதிரி நல்லவங்களை நீங்கள் வந்து சந்தேகப்படுறது, நான் என்ன இப்படி வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, நடிப்பு அறக்கணும் மாதிரி பக்கத்து வீட்டிலலாம் என்னை வந்து இன்சல்ட்டாக நினைக்கிறாங்க, எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து இப்படி சந்தேகப்பட்டீங்க, யாரோ சொன்ன ரூமரில் வந்துட்டீங்கன்னு சொன்னோன்னே சரிப்பா மன்னிச்சிக்கப்பா அப்படிங்கிற லெவலில் போலீஸும் இறங்கிற லெவலில் வந்துட்டாங்க. அடிச்சது பாரு விசிலுன்னு குக்கர் விசில் அடிச்சிருக்கு. அடிச்சா வீடே கஞ்சா வாட கும்முன்னு. கஞ்சாவுக்கு ஸ்மெல் இருக்கும். அது இங்கே பற்ற வச்சு அந்த ஏரியாவுக்கு தெரியும் அவங்களுக்கு. கும்முன்னு வாட. என்னடா அது வாட வருதுன்னு போய் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லைன்னு இருக்காப்புல. பார்த்தா குக்கர் அள்ளி வீசி அடிச்சிருக்கு. குக்கர் வழக்கமாக சோத்து வாசம் தானே அடிக்கும், சோத்துக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். என்னப்பான்னு போய் குக்கரை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள 400 கிராம் கஞ்சா இருக்கு பாக்கெட்டு கஞ்சா. போலீஸ் வந்து தம் கஞ்சா வாங்கிட்டது. போலீஸ் வந்து கஞ்சாவில் போதுச்சு, குக்கரில் போட்டு கொதிக்க விட்டுருக்காப்புல. இல்லை குறிச்சிட்டு இருந்த குக்கரில் பொறுத்தவரை உள்ளதுக்கு போட்டு லாக் பண்ணிட்டாப்புல இருக்கு. ஆக்சுவலாக விசில் அடிக்கணும் எதிர்பார்க்கல. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதில் போய் யாரும் சந்தேகப்படுறது ஒன்றும் இல்லை இல்லை போலீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எவ்வளோ கிளவரான ஐடியா பாருங்க. அப்போ முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் தம்பி பீனேஷ் மன்னிப்பு எங்களை கேட்க வச்சுச்சா வாடான்னு சொல்லி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி விடுறாங்க. இது ஆக்சுவலா கஞ்சா பத்தி நான் இருக்கிறதே பிலோ லெவல் ஆஃப் ட்ரக் கஞ்சா தான். ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ட்ரிங்க்ஸை தாண்டி டேப்லெட்ஸை தாண்டி ஒரு தூரம் இருக்குன்னா கஞ்சா தான் அது பிலோ லெவல் ட்ரக்கு. அதுதான் இப்போ நம்ம நாட்டிலையுமே கஞ்சா புழக்கங்கள் இருக்க தான் செய்யுது. 20 கிலோ வரைக்கும் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான நாம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க கஞ்சாவை. இப்போ அதை நார்மலைஸ் ஆக்கிட்டா அது எப்படி சார் கரெக்டாக இருக்கு? இல்லை அது அது ஒரு விசித்திரமானது. நம்மள்ட்ட எதுவுமே ஒரு அளவில் கன்சியூம் பண்ணணுங்கிற நாலேஜ் நம்மள்ட்ட கிடையாது. எல்லாமே அதிகம்தான். பிரியாணினா 2 பிரியாணி சாப்பிடுவோம், சரக்கு அடித்தா ஃபுல்லாக அடிக்கணும், இப்படி தான் மென்டாலிட்டி. நம்மள்ட்ட அந்த கன்சியூம் குவாலிட்டி குவான்டிட்டி நம்மள்ட்ட தெரியாது. ஆக்சுவலாக கஞ்சா கோழின்னு சாப்பாடு ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு இருக்காது. ஆமாங்க, கஞ்சா கோழின்னு ஒரு சாப்பாடு சொல்லுவாங்க. பட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது கிடையாது. அது எங்கே கிடைக்குது கஞ்சா நமக்கு எங்கே தெரியுது. அது சொல்லுவாங்க எப்படின்னா, கோழி குழம்பு வைக்கிறாங்கல்ல கிராமத்தில், அது வந்து ட்ரெடிஷ்னலாக சொல்லுவாங்க. அது நம்ம பக்கம்லாம் கஞ்சா விளையாது. அது வந்து கூடலூர் போன்ற அந்த குளிர்ந்த பிரதேசத்துலாம் கஞ்சா இருக்கும். இங்கே ஒருத்தர் வளர்த்துட்டு நான் சாமி கும்பிட வச்சிருக்கேன்னு சொல்லி ஆர்கியூ எல்லாம் பண்ணாரு. விழுப்புரத்தில் ஒருத்தர் மொட்டை மாடி ஃபுல்லாக கஞ்சா வளர்த்து வச்சிருந்தாரு. அது நடந்து ஒரு 7 வருஷம் இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக அது எப்படின்னா, அது ஒரு கர்ச்சீஃபில் வந்து அந்த கஞ்சா கட்டி அந்த கோழி குழம்புல போட்டு கொதிக்க விடுறது. நான் ஆரம்பத்தில் இவர் இப்படி தான் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். நான் இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு அதிகமாக வந்துச்சு. நான் காலேஜ் படிக்கல சொல்லியிருக்காங்க, அந்த கோழி குழம்பு வேக வைக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு கர்ச்சீஃபில் ஒரு உருண்டை கஞ்சா கட்டி உள்ளே போட்டு முழுசாக குழம்பு வந்து புளிஞ்ச பிறகு அது கஞ்சா அந்த குழம்புலேயே புளிஞ்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல கேள்விதான். இவர் குக்கரில் வெடிச்சிட்டு அதை கஞ்சா வச்சு விசில் அடிச்சுட்டாருன்னு நான் நினச்சது என்னன்னா, ஸோ இதுதான் போல இருக்கு விஷயம், ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்படிதான் ஆரம்பத்தில் நினச்சேன். அப்புறம் தான் மறைக்கிறதுக்கு வச்சாங்கிறது நான் நினச்சது. ஸோ கஞ்சாவை வந்து நார்மலைஸ் பண்ண முடியாது. அது என்ன ஆகும், மூளை பெரிய பாதிப்படைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணி அடித்தா என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியும். கஞ்சா நாளளவு அடிச்சு உடம்புலோட நீரெல்லாம் வற்றி ஆளுகள் நிறம்பாட்டம் போயிடுவாங்க. உடம்புல வாட்டர் பூரா வத்திடுது இல்லை, தண்ணியை குடிச்சிடும் அது. ஆக்சுவலாக கஞ்சா பற்றி தவறான புரிதல். கஞ்சா அடித்தா ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. உடம்புல டீஹைட்ரேஷன் அவ்வளோ இனிப்பு தேவைப்படும். உடம்புக்கு குளுக்கோஸ் இருக்குல்ல,
ஆமா. கிளைகேஜன் குளுக்கோஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது குறைஞ்சா என்ன, இனிப்பு சாப்பிட்டா சரியாகும். லோ சுகர் வந்து மயக்கம் வருது இல்லை, ஸ்வீட்டு சாப்பிட்டா சரியாகும். அதுதான் கஞ்சாவுடைய வேலையுமே. டீஹைட்ரேஷன் பண்ணும், தண்ணி நிறைய தாகம் எடுக்கும். அதை வந்து நார்மலைஸ் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. இப்பயே பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் 10 வச்சு சுற்றி நடக்கிறானுங்க. ஓசிபி சீட்டுன்னு ஒன்று சொல்லி ஆன்லைன்லேயே விற்கிது. அது இந்த சொல்கிறீங்க என்ன ஒரு டோலாம் போடுறீங்களே, அதில் போட்டாலே வரும். அது அதுக்கு பயன்படுத்துறது தானே, அதெல்லாம் பேர்ன் பண்ணியிருக்கணும்ல. கஞ்சாவை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, அது பின்னாடி அதுக்கான பேக்கப் ஃபுல்லாக சரி பண்ணணும்ல. சரி பண்ணாதானே அது சரியாகும். கண்டிப்பாக எல்லாமே ஈஸி ஆக்சஸ் ஆகிடுது. எல்லாமே ஈஸி ஆக்சஸ், எல்லாமே ஈஸி ஆக்சஸ். அப்போ எங்கே இருந்து தடுக்கிறது? இதே கஞ்சா பார்த்தீங்கன்னா கூடலூர் பகுதியில் 0% ப்ரொடக்ஷன் சொல்லி போன டிஎம்கே ஆட்சியில் வந்து சொன்னாங்க. அது எதிர்கட்சி தலைவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் இப்போ ஆந்திரா கஞ்சான்னு சொல்லி வரும், இது ஆஷின்னு ஒன்று வரும். ஆஷ் எப்படின்னா இந்த கஞ்சாவை வந்து காய்ச்சி எண்ணெய் ஆக்கி பிசுனாக்கி வர்றது ஆஷ், அது இன்னும் காஸ்ட்லி. இதில் கிரீன்ஸ்னு சொல்லி ஒன்று வரும். இங்கே பசங்க ஜாயிண்ட்னு யாராவது வார்த்தை பயன்படுத்தினா அது கஞ்சா, அது பேர் ஜாயிண்ட்டு. ஜாயிண்ட்டு சொல்கிறாங்கன்னா அது கஞ்சா. ஒவ்வொரு பரிணாமம். அந்த ஆஷ் பார்த்தீங்கன்னா அது மெழுகு ஒரு, அதாவது இது காய்ச்சின எண்ணெயில் வந்து ஒரு பிசுனது, அது இன்னும் காஸ்ட்லி. அது இப்படி இந்த ஆந்திரா கஞ்சா வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கஞ்சாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வெளுத்து ஓட ஆரம்பிச்சு. ஆந்திரா பூரா மலை பிரதேசம் தான், விளைஞ்சாக எத்தனை ஓப்பனிங் இருக்குது ஆந்திராவிலேருந்து. கர்நாடகாவில் இருந்தால் ஒரு ஓப்பனிங் தான் தெரியுது, பெங்களூர் ஓசூர். இப்போ ஆந்திரால இருந்து வருது, தமிழ்நாட்டில் இருக்க மூளை முடுக்க எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அந்த ஒரு கஷ்டம் இதில் இருக்குதுல்ல. கஞ்சாவில் அமெரிக்காவிலலாம் அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, நார்மலைஸ் பண்ணுறதுக்கு. எங்கே பார்த்தாலும் இருக்குது. அப்படின்னா கஞ்சா வந்து நான் கேசபிளாக மாற்றிடுவோம். இன்னும் அதிகமாக தானே சார் ஆகும்? அதிகமாக தான் ஆகும், கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போது அதை நார்மலைஸ் ஆக்குறது வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பண்ணுற தப்பு தானே. நார்மலைஸ் பண்ண முடியாது. அப்புறம் டாஸ்மார்க்கை நார்மலைஸ் பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்க? கட்டுப்படுத்தவே முடியல கள்ளச்சாராயத்தை. சரி விட நானே நல்ல சாராயம் வைக்கிறேன்னு. கஞ்சா அப்படி நார்மலைஸ் பண்ண முடியாது. ரொம்ப மெட்டபாலிசம் பாதிச்சிடும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாக அடி வாங்கிடும். நுரையீரல் இருக்குல்ல, அது ஃபுல்லாக அடி வாங்கிடும். அதுவே நார்மலாக அதை இன்டேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் எதுவுமே தெரியாது. இப்போ அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனை கேள்வி கூட கேட்க முடியாது. கேள்வி எப்படி குக்கரில் வச்சு சமைக்கிற மாதிரி சமைப்பான் எல்லாரும் வச்சு. நீங்கள் என்னத்தை போய் கேட்குறது? அது ரொம்ப சட்ட சிக்கலாக உண்டு பண்ணிவிடும். அது ரெண்டாவது அது நல்ல விஷயம் இல்லை. எதை போய் நார்மலைஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது லைப்ரரியா நார்மலைஸ் பண்ணுறதுக்கு? அப்படி இல்லை. போலீஸுக்கு இன்னும் வேலைப்போல் அதிகமாகிடும். நிறைய அஃபென்ஸ் நிறைய நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற இந்த அஃபென்ஸ் இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க மீது நடக்கிற வல்லுறவு, இது எதுவுமே ட்ரிங்க்ஸ் போதையில் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ட்ரிங்க்ஸ் ஏன்னா ஆமாம் அந்த மாதிரி தோணவே இல்லை. ஆனால் இவங்க எல்லாமே பண்ணுறதுல வல்கராக இருக்குது ரொம்ப. இது ஏதோ இவன் மனிதனாவே இல்லாத ஒரு நிலையில ஒரு ஹியூமன் பண்றதா யோசிக்கிற விஷயத்தை கூட பண்ணிடலாம். அதான் மனிதனா இவன் ஆவரேஜா இருக்கிற மென்டாலிட்டிலே தெரியல இவன் பண்ற சேட்டையெல்லாம். இதெல்லாம் அதிகமான சேட்டை எவ்வளோ தெரியுது. ஸோ இது நார்மலான மனுஷன் பண்ற மாதிரி இல்லை. இப்படி ஒரு 14 வயசு பிள்ளைய பிடிச்சி கற்பழிச்சு இந்த ரெட்டை தூக்கு தண்டனை போயிருக்கான முனிராட்சி முனி தர்மமுனீஸ்வரன் பேரை பத்தி இல்லை, அவன் கஞ்சா போதையில தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். முதல்ல அடிச்சு குண்டு, அதுக்கு பிறகு பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்கான். அப்போ ஒரு பிணத்தை போட்டு பண்ணுறதுன்னா அப்புறம் அது வந்து நார்மலைஸான மென்டாலிட்டியாக உள்ளவங்க கிடையாது இல்லை. இல்லை அதை நார்மலைஸ் பண்ண முடியாது. அந்த குக்கர் சம்பவம் பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது, அதோடு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நன்றி.